ஜைல ட்ரக்கேடுகளுக்கு அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது ஜைல குழாய்கள். ஜைல குழாய்கள் ஆங்கிலத்தில் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜைலம் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரக்கேடுகள் எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றை செல்லாக இருக்கும், இரு கூர்முனை கொண்டதாக இருக்கும், பக்கவாட்டில் திறவுகள் இருக்கும். பக்கவாட்டில் திறவுகள் இருக்கும், தனித்தனியே காணப்படும். இந்த ஜைலம் வெசல்ஸ், ஜைல குழாய்கள் என்னன்னா, ட்ரக்கீடுகள் தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து வெசல்களாக, குழாய்களாக மாறுகின்றன. இது எப்படி அப்படின்னா, ஒரு ட்ரக்கீடுக்கு மேல் இன்னொரு ட்ரக்கீடு, ஒரு ட்ரக்கீடுக்கு மேல் இன்னொரு ட்ரக்கீடு நீள்வாக்கில் ஒன்றின் மேல் ஒன்றாக அமையப்பெற்று முனைகள் இணைந்து திறவுகள் முனைகளில் திறவுகள் உருவாகின்றன. ஸோ முனைகளில் திறவுகள் உருவாகி இது போன்ற நீண்ட குழல் போன்ற அமைப்புடைய குழாய்கள், இதுதான் ஜைல குழாய் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சில சமயம் பல திறவுகள் இருக்கும். நுனி பகுதியில் பல திறவுகள் இருக்கும், பக்கவாட்டு சுவரில் பல திறவுகள் இருக்கும். சில குழாய்களில் பார்த்திங்கன்னா இந்த நுனி திறவுகள்லாம் சேர்ந்து இணைந்து ஒரே திறவாக மாறிவிடும். ஸோ ஒற்றை திறவுடைய குழாய்களும் இருக்குது, பல திறவுகளுடைய குழாய், மல்டி செல்லுலார் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஸ் ஒற்றை பிட்டு, ஒற்றை திறவு, பல திறவுகள். இது போன்ற குழாய்களில், ஜைல குழாய்களில் சில வேறுபாடுகள் இருக்கும். ஸோ ஜைல குழாய் என்பது ஜைல திசுவின், கூட்டு திசுவின் மற்றொரு அமைப்பு சார்ந்த ஒரு செல். எப்படி ட்ரக்கீடு ஒரு செல்லாக இருக்கோ, ஜைல குழாய் இன்னொரு செல். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கூட்டு திசுவாக இருப்பது ஒன்றிற்கு மேற்பட்ட பல அமைப்புகளுடைய செல்களின் தொகுப்பு தான் கூட்டு திசுன்னு சொன்னோம். ஸோ இந்த ஜைல திசுவில் ஏற்கனவே நம்ம ட்ரக்கீடு என்னும் ஒரு அமைப்பை பார்த்தாச்சு. இது ஜைல குழாய். ஸோ ஜைல குழாய் எவ்வாறு தோன்றுகிறது, இது எப்படி உருமாறி குழாயாக, ட்ரக்கீடு எப்படி உருமாறி குழாய், ஜைல குழாயாக அமைப்பு பெறுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். ட்ரக்கீடை கம்பேர் பண்ணும்போது குழாய்கள் நீளம் குறைவாக இருப்பது, நீளம் குறைவாகவும் அகலம் அதிகமாகவும் இருப்பது. நீளம் குறைவாகவும் அகலம் அதிகமாகவும் இருக்கும். உட்குழல்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில், லுமென் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் உள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடம். இந்த உட்குழல் பகுதி ட்ரக்கீடை கம்பேர் பண்ணும்போது அகன்றதாக இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முதிர்வடைந்த குழாய்களில் நுனி திறவுகள் இணைந்து ஒரே திறவாக, ஒரே தொடர் குழாயாக குழாய் போன்ற அமைப்பை பெறுகின்றன. ஸோ இதனுடைய ஜைல குழாயின் சராசரி நீளம்னு பார்த்தோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் வரை நீளலாம். சராசரி நீளம் 10 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அண்ட் இன்னொரு பண்பு என்னென்னா, பூக்கும் தாவரங்களில் மட்டும்தான் இந்த வெசல்கள் காணப்படுகிறது. நம்ம ட்ரக்கீடு போன்று ஜைல பகுதிகள், திசு செல்கள் டெரிடோஃபைட்டுகளிலும் பிரையோஃபைட்டுகளிலும் சில வகை ஜிம்னோஸ்பம்களிலும் நம்ம பார்க்கலாம். அந்த வெசல்ஸ் பார்த்திங்கன்னா ஏஞ்சியோஸ்பம்ஸ், பூக்கும் தாவரங்களில் தான் காணப்படுகின்றன. இந்த குழல் பகுதி அகன்றதாக இருப்பதால், உட்குழல் பகுதி அகன்றதாக இருப்பதால் அதிக அளவு நீரை கடத்த முடிகிறது.
அதிக அளவில் நீரை வந்து கடத்த முடிகிறது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த தாவர செல் சுவரில் வந்து அங்கே குழிகள் இருக்கும். எப்போவுமே தாவர செல் சுவரின் அமைப்பை நம்ம பார்க்கும்போது அங்கே குழிவுகள் இருக்கும். இந்த குழிவுகள் வந்து எளிய குழிவுகள், வரம்புடைய குழிவுகள்னு சொல்லுவோம். வரம்புற்ற குழிவுகளும் எளிய குழிவுகளும் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜைல குழாய்களில் பார்த்திங்கன்னா வரம்புடைய குழிகளே காணப்படுகின்றன. அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெட்டு தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ஜைல குழாய்கள் வந்து வட்ட வடிவமாக இருக்கின்றன. ஜைலம் ட்ரெக்கீடுகளின் அமைப்பு வந்து குறுக்கு வெட்டுன்னு பார்த்திங்கன்னா பல கோணங்களாக இருப்பதாக இருக்குது. ஆனால் வெசல்ஸ் பார்த்திங்கன்னா ஜைல குழாய்கள் வட்ட வடிவமாக இருக்கின்றன. ஸோ இவைகளிலும் உட்சுவர் தடிப்புகள் இருக்குது. ஸோ வெளிச்சுவர் வந்து முதன்மை சுவராக இருக்குது. உட்சுவர் வந்து இரண்டாம் சுவராக கருதப்படுகிறது. உட்சுவரில்தான் செல் சுவர் பொருட்கள் வந்து படிந்து உட்சுவர் தடிப்புகளாக மாறுகின்றன. ஸோ இதில் வந்து ட்ரெக்கீடை போலவே குழாய்களிலும் வந்து தடிப்புகளுக்கு வந்து ஒரு வகையான அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த சைல குழாய்களில் பார்த்திங்கன்னா வலை அமைப்பு இருக்குது, ஏணி அமைப்பு இருக்குது, அப்புறம் குழி தடிப்புகள்னு சொல்லுவோம், பிட்டட் அப்படின்னு சொல்லுவோம், குழி தடிப்புகள்னு சொல்லுவோம். ஸோ வலை தடிப்புகள்னு பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு வந்து இவ்வாறாக இருக்குது. ரெட்டிகுலேட் திக்கனிங் சொல்லுவோம். கிளைகள் உள்ள ஆங்காங்கே கிளை தடிப்புகளாக இருக்கும். ஒரு வலை பின்னல் அமைவு இருக்கும். ஏணி தடிப்புகள்னு பார்த்திங்கன்னா ஸ்கெலாரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்காங்கே ஏணி போன்ற ஒரு வகையான அமைப்பு இருக்கும். இதனுடைய தடிப்புகளில் ஏணி போன்ற அமைப்பு இருப்பதாக இருக்கும். குழி தடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிட்டட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. குழித்தடிப்புனா குழிவாக ஆங்காங்கே குழிவாக தடிப்புகள் காணப்படுகின்றன. ஸோ இது போன்ற அமைப்பு தடிப்புகளில் வேறுபாடு நம்ம குழாய்களில் காணப்படுகிறது. முக்கியமான பண்பு இந்த ஜைல குழாய்கள்னால் உயிரற்ற செல்களாக இருக்குது. ட்ரெக்கீடுகளை போலவே இதுவும் ஒரு உயிரற்ற செல்லாக இருக்குது. அதே சமயம் இந்த தடிப்புகளின் காரணமாக இந்த லிக்னின் போன்ற பொருட்கள் வந்து படிவதால் நீரை கடத்தும் செயலுடன் தாவரத்திற்கு வலிமையையும் கொடுக்கிறது. இந்த வலிமை அளிக்கும் திசுவாக செயல்படுகிறது இந்த ஜைல வெசல்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெக்கீடுக்கும் குழாய்க்கும் என்ன வேறுபாடுகள் நாம் கணக்கிடலாம். ட்ரெக்கீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா செல் இணைதல் கிடையாது, தனித்த செல்லாக இருக்கும். இதில் வந்து அந்த ட்ரெக்கீடுகள் இணைந்து உருவாக்கப்படும் ஜைல திசு தான் வந்து குழாய்னு சொல்லுவோம். ஒரே குழாய் போன்ற அமைப்பு. இது வந்து நீளமானது, அகலம் குறைந்தது. வெசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகலம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இந்த உட்குழல் பகுதி வந்து குறுகியதாக இருக்குது. இந்த ஜைலம் ட்ரெக்கீடுகளில் பார்த்திங்கன்னா உட்குழல் பகுதி வந்து குறுகியதாக காணப்படுகிறது. உட்குழல் பகுதி குறுகியதாக காணப்படுகிறது. இங்கே வந்து அதுக்கு நேர்மாறாக உட்குழல் பகுதி வந்து அகன்றதாக இருக்கு. இதில்
ஜைல குழாய்களில் இன்னொரு வேறுபாடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சராசரி நீளம் வந்து நம்ம ட்ரக்கீடில் பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் சராசரியாக. குறுக்கு வெட்டில் இன்னொரு வேறுபாடு நம்ம பார்த்தோம்னா, குறுக்கு வெட்டில் பல கோண வடிவமுடையதாக இருக்கும் ட்ரக்கீடு. குழாய் வந்து வட்ட வடிவமாக இருக்கும். முனைகளில் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா கூறு முனை உடையது தான் இந்த ட்ரக்கீடு. இது வந்து கிடைமட்ட முனை உடையது. தட் இஸ் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய முனை, கூர்மையாக இல்லாமல் தட்டையாக இருக்கக்கூடிய முனை உடையது. இந்த ட்ரக்கீடை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஒவ்வொரு ட்ரக்கீடுக்கும் பக்கவாட்டில் உங்களுக்கு ட்ரக்கீடுகள் அமைந்திருக்கும். இந்த பக்கவாட்டில் செல்கள் ஒன்றோடு ஒன்று இணைவாக காணப்படுகிறது. ஸோ பக்கவாட்டில் செல்கள் ஒன்றோடு ஒன்று இணைவாக காணப்படுகிறது. இது வந்து முனைகள் வந்து இணைந்து காணப்படுகின்றன. இதில் வந்து வெசல் குழாய்களில் பார்த்திங்கன்னா முனைகள் இணைந்து காணப்படுகின்றன. இது ஒரு வேறுபாடாக, அமைப்பு சார்ந்த வேறுபாடாக இருக்குது. ட்ரக்கீடில் பார்த்திங்கன்னா நுனிச்சுவர் திறவுகள் வந்து கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு நுனிச்சுவர் திறவுகள் இருக்குது. எங்கே வெசல்ஸில், அது ஜைல குழாய்களில் நுனிச்சுவர். இது வந்து ட்ரக்கீடு பார்த்திங்கன்னா அனைத்து வாஸ்குலார் தாவரங்களிலும் காணப்படும். தட் இஸ் வாஸ்குலார் கற்றைகள் அமையப்பெற்ற அனைத்து தாவரங்களிலும் உங்களுக்கு ட்ரக்கீடுகள் காணப்படும். இது வந்து பூக்கும் தாவரங்களில் மட்டும்தான் குழாய்கள் காணப்படும். இதுதான் வந்து சில வேறுபாடுகள் ட்ரக்கீடுகளுக்கும் குழாய்களுக்கும் நம்ம இப்போ பார்த்தோம். நாம் ஜைல திசுவை உருவாக்கக்கூடிய 4 வெவ்வேறு அமைப்பு பெற்ற செல்களில் நாம் ட்ரக்கீடு பார்த்தாச்சு, குழாய்களையும் நாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற செல் அமைப்பு வந்து ஜைல நார்கள், ஃபைபர்னு சொல்லக்கூடிய ஜைலம் நார்கள். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்பாக இருப்பது, இது வந்து உயிரற்ற செல்கள், டெட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரற்ற செல். நம்ம ட்ரக்கீடுகள் வந்து முதிர்வடையும் பொழுது, இப்போது ட்ரக்கீடுகள் வந்து நம்ம ஏற்கனவே இதனுடைய அமைப்பை நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய தடிப்புகள், உட்சுவர் தடிப்புகள் வந்து தோன்றி இளம் ட்ரக்கீடாக இருக்கும்போது ஓரளவு உட்குழல் பகுதி இருக்கும். அது முதிர்வடையும் போது இந்த தடிப்புகள் அதிகமாக இந்த உட்குழல் பகுதி வெகுவாக குறைந்து ஒரு கட்டத்தில் முற்றிலும் அற்றதாக, அந்த உள்ளே வந்து வெற்றிடமே இல்லாதவாறு முழுவதுமாக உட்குழல் பகுதியை மூடிக்கொண்டு இந்த சுவர் படிவம் வந்து அமைந்திருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது நார்காக மாறிவிடுகின்றன. இதை தான் நம்ம நார் செல் அப்படின்னு சொல்லுவோம். முழுவதுமாக அந்த உட்குழல் பகுதியே இல்லாமல் செல்லின் உட்பகுதி, ஜைல ட்ரக்கீடின் உட்பகுதி முழுவதுமாக லிக்னின் படிவத்தால் மூடப்படும் பொழுது அது நார் செல்லாக மாற்றமடைகிறது. இதே வந்து நம்ம இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லிப்ரிஃபார்ம் நார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது.
லிப்ரிஃபார்ம் நார், லிப்ரிஃபார்ம் ஃபைபர்னு சொல்லுவோம். இது வந்து நீண்ட ஸ்க்ளிரன்கைமா செல்களை வந்து நம்ம லிப்ரிஃபார்ம் நார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து லிப்ரிஃபார்ம் நார். சைலத்தில் இது நீண்ட நார், இது வந்து நீண்ட நார், சைல நார்களை லிப்ரிஃபார்ம் நார்கள்னு சொல்லுவோம். குட்டையான நார்களை, சைல நார்களை நாம் வந்து கட்டை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். வுட் ஃபைபர், ஆங்கிலத்தில் வுட் ஃபைபர்னு சொல்லுவோம். லிப்ரிஃபார்ம் நார் என்பது நீண்ட சைல நார்கள். வுட் நார், குட்டை கிடையாது, இந்த குட்டையாக சிறிய அளவாக சிறிய நீளமுடைய நார்களை நம்ம கட்டை நார் அப்படின்னு சொல்லுவோம். குழிகளில் வந்து லிப்ரிஃபார்ம் நாரில் பார்த்திங்கன்னா எளிய குழியாக இருக்குது, எளிய குழி கொண்ட நார் செல்லாக இருக்குது. கட்டை நாரில் பார்த்திங்கன்னா வரம்புற்ற குழிகளை கொண்ட நாராக இருக்குது. இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் லிப்ரிஃபார்ம் நாருக்கும் கட்டை நாருக்கும் என்ன அப்படின்னா, நீளத்தில் வேறுபாடு இருக்குது, இந்த குழிகளின் அமைப்பில் வேறுபாடு இருக்குது. ஸோ 2 வேறுபாடுகள் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். இந்த சைலம் நார்களும் வந்து வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறது. ஸோ நார்கள் வந்து வலிமை தாவரத்திற்கு வலிமையை கொடுக்கும், ப்ளஸ் வந்து பொருளாதார முக்கியத்துவம் அடங்கிய பகுதியாக இந்த சைல நார்கள் இருக்கின்றன. பொருளாதார முக்கியத்துவம் அடங்கிய இந்த தேங்காயுடைய நார், இந்த பருத்தி நார், ஸோ ஒவ்வொரு தாவரத்திற்கும் இந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு உபயோகிக்கப்படுகிற தாவரங்களில் வந்து ஜூட் போன்ற, சணல் போன்ற தாவர பாகங்கள் என்ன அப்படின்னா இந்த சைல நார்கள் தான் சணலாக மாற்றமடையுது, நமக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக மாறுகிறது. இப்போ கடைசி செல் அமைப்பு சைல திசுவில், கூட்டு திசுவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து சைலம் பேரன்கைமா. சைலம் பேரன்கைமா. ஸோ ட்ரெக்கீடு நம்ம பார்த்துட்டோம், குழாய் பார்த்துட்டோம், சைல குழாய், சைல நார்கள், இந்த 3மே உயிரற்ற செல்களாக இருக்குது. 4வதாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைலம் பேரன்கைமா வந்து உயிர் உள்ள செல்லாக இருக்குது. ஸோ இதுதான் சைல திசுவில் இருக்கக்கூடிய ஒரே உயிருள்ள பாகம், செல்களின் இது அமைப்பு வந்து சைலம் பேரன்கைமான்னு சொல்லுவோம். இது சைலத்தோடு இணைந்து கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாகம். சைல திசுவோடு, சைல ட்ரக்கீடோடையோ இல்லை சைலம் வெசல்களோடையோ இணைந்து காணப்படுகிறது. ஸோ எளிய குழிகளை உடைய செல்லாக இருக்குது, நீண்ட செல்லாக இருக்குது, நீண்ட செல்லாக காணப்படுகிறது. ட்ரக்கீடு போன்ற இல்லாமல் பேரன்கைமா செல்கள் மெல்லிய சுவருடைய செல்லாக இருக்குது. நீண்ட எளிய குழிகளுடைய செல் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்து பெற்றிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து முதன்மை சுவர், 2ஆம் சுவர் இருக்கும், ஆனால் லிக்னின் இருக்காது. லிக்னின் என்ற படிவம் வந்து நமக்கு இந்த தடிப்புகளாக இதில் காணப்படாது. இதுவும் வந்து நீர் கடத்தும் செயலில் ஈடுபடுகிறது. மற்ற செல்கள் ட்ரக்கீடுகளுக்கும் வெசல்களுக்கும் துணையாக இவைகளும் வந்து பக்கவாட்டில், ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், பக்கவாட்டில் நீரை வந்து கசிய செய்வது, தாவர அந்த அகன்ற தாவர தண்டு பாகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நீர் துளிகள் சென்றடைய இந்த பேரன்கைமா செல்கள் உதவுகின்றன. இதை வந்து இன்னொரு பேர் என்னன்னா சைல கதிர்கள் அப்படின்னு கூட இதுக்கு பேர். ரே பேரன்கைமான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் வந்து ரே பேரன்கைமான்னு சொல்லுவோம்.
இது வந்து ரேடியலாக, தட் இஸ் இந்த பக்கவாட்டில் கடத்தும் செயலில் ஈடுபடுகிறது. நீள வாக்கில் கடத்தும் செயலை இந்த ட்ரெக்கேடுகளும் வெசல்களும் நீள்வாக்கில் கடத்தும் செயலை செய்கின்றன. இந்த ட்ரெக்கேடோடு இணையாக பேரன்கைமா செல்கள் இந்த விட்டத்தை, இந்த தண்டின் ஒவ்வொரு விட்டப்பகுதிக்கும் நீர் துளிகள் சென்றடையும் போது பக்கவாட்டு கடத்துதலை செய்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜைல கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில தாவரங்களில் பார்த்திங்கன்னா உணவு சேமிப்பு கிடங்காகவும் இந்த ஜைலம் பேரன்கைமா செல்கள் வந்து உதவுகின்றன. ஸோ நம்ம ஜைல திசுவை முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஜைலம் திசு வந்து எப்படி உருவாகுது, எந்த மாதிரியான ஒரு கூட்டு திசு என்பதற்கான ஆதாரங்கள் என்னென்ன, எந்த வகை செல்களால் ஜைல திசு உருவாகிறது, ஜைலம் ட்ரெக்கீடு எப்படி இருக்குது, ஜைலம் வெசல் குழாய்கள் எப்படி இருக்கின்றன, ஜைலம் நார்கள்னால் என்ன, ஜைலம் பேரன்கைமா எப்படி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நீர் கடத்தும் செயலை ஒரே திசையில். ஜைல திசுவின் முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா, ஒரே திசையில் நீரை கடத்தும். ஒரே திசையில் நீரை கடத்தும். அதாவது வேரிலிருந்து மேல் நோக்கி அந்த திசையானது இருக்குது. இந்த அகன்ற தாவரங்கள், தண்டு வந்து அகன்ற தாவரங்கள், நன்கு வளர்ச்சியுற்ற தாவரங்களில் வந்து பக்கவாட்டில் இந்த நீரை கடத்துவதற்கு ஜைலம் பேரன்கைமா மற்றும் ட்ரெக்கீடுகள் பெரிதும் உதவுகின்றன. ஸோ பெரும்பாலும் இந்த ஒரே திசையில் கீழே பெரிய பெரிய நீண்ட, உலகிலேயே மிக நீளமான தாவரங்களில் கூட இந்த ஜைல குழாய்கள் வந்து ஜைல குழாய்களின் மூலமாக தான் வேரின் நுனியிலிருந்து தண்டின் நுனி வரைக்கும் நீர் கடத்தப்படுகிறது. அந்த தாவரத்தின் வலிமைக்கும் இந்த ஜைல திசுக்கள், ஜைல செல்கள் காரணமாக இருக்கின்றன.